ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மீன் ஃப்ரை தான். மீன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் கவலை மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்துகிட்டு கத்தியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மேலாக அப்படி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டோம்னா நம்ம சீக்கிரம் மசாலா, அந்த காரம், உப்பு எல்லாம் அந்த கேப் வழியாக உள்ள போகும். உள்ளெல்லாம் நல்லா காரம் ஏறும். இது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் அது மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மீன் வறுவல் மசாலா. இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு ஆஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் கையால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா எல்லாமே எண்ணெயிலே போயிடும், மீனில் ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா காரமாக இருக்கும். இது மாதிரி 2 சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து 2 சைடும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் மசாலா வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் எல்லா மீனும் இந்த மாதிரி மேலே மசாலா தடவி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடாகினோடனே ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடேறட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடேறி லைட்டாக புகை வருது பாருங்கள். நல்லா சூடேறி இருக்குது. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை கொத்து ஒரு 2 மூணு போட்டுக்கலாம் வாசத்துக்காக.
ஓகே, இப்போ வந்து மீனை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, மேலே தெரிக்கும். இது மாதிரி எல்லா மீனையும் நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே தோசைக்கல்ல வச்சுட்டேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும், அப்புறம் உள்ள மீன் வேகாது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துடுச்சு. அடுத்த சைடு இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு திருப்பி போட்டுட்டு காட்டுறேன், இருங்க. ஓகே, இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துடுச்சு. நான் அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள், மீன் நல்லா செவந்து வந்திருக்கு. பார்க்கவே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அடுத்த சைடும் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ மீன் ஃபுல்லாகவே நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மீனெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து மீன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் நாங்கள் செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை. எங்களோட ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.